ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணாரில் ஆகஸ்ட் மந்த்து எண்டில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்துட்டு ஊர்வலம் வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இவங்க வந்துட்டு நம்மளோட ஃப்ரீ டைமில் பார்ட் டைமில் மொபைல் அண்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு ரீசனபிளான இன்கம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஒர்க்கோட டீட்டெயில்ஸு, கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஸோ அவங்க கூட என்கொயரி பண்ணிக்கலாம். அவங்களோட டவுட்டு, கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களோட விருப்பம்தான். ஸோ அதோட ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாம். பெரிய தப்பு, தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹே கைஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஆகஸ்ட் மந்த் வந்து விநாயகர் சதுர்த்தி வரும். ஸோ அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு விநாயகர் உருவ சிலை வச்சு பூஜை பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அது ஒரு நீர்நிலைகளில் போயிட்டு கரைப்பாங்க இல்லையா. அந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டு எல்லாராலையும் கொண்டாடப்படுது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் தான் வந்து மூணார் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்க எஸ்டேட்டில், அதாவது அவங்கவுங்க ஏரியாவில் வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்காக வந்துட்டு விநாயகர் உருவ சிலை வச்சு ஸோ அதை அவங்க பூஜை பண்ணி வழிபாடெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு கரைக்கிறதுக்காக வந்து கொண்டு போவாங்க. ஸோ அப்படி கொண்டு போன ஊர்வலம் தான் வந்துட்டு மூணாரில் நடந்தது. ஸோ இந்த ஊர்வலம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மூணாரில் மட்டும் இல்லை, மூணார் சரௌண்டிங்கில் எல்லா எஸ்டேட்லேயுமே நடக்கும். ஸோ எல்லாருமே மூணார் வர மாட்டாங்க. ஸோ அந்தந்த எஸ்டேட்டு சட்டன் கொஞ்சம் எஸ்டேட்டுலாம் பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு நீர்நிலைகளில் குளம், ஏரி, ஸோ டேம், கரை அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு அவங்க வந்து கரைப்பாங்க. ஸோ அதேமாதிரி மூணார் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு சில பகுதிகளில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அவங்களோட சிலையெல்லாம் மூணார் கொண்டு வந்து அதை ஒரு ஊர்வலமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி அந்த நீர்நிலையில் போயிட்டு கரைச்சிட்டு வந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, ஸோ எங்கள் ஏரியா சைடு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எஸ்டேட்லாம் சேர்ந்துட்டு குன்னட டேமில் போயிட்டு ஸோ அங்கே அதை வந்துட்டு ஊர்வலமாக கொண்டு போய் செலிப்ரேட் பண்ணி அவங்க அந்த நீர்நிலையில் வந்துட்டு அதை கரைச்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இதை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பட் இதில் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ எனக்கு தோணுன ஒரு ஒப்பீனியன் தான், மற்றபடி நெகட்டிவாலாம் எதுவும் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு தெய்வம்னு நினச்சி வழிபாடு பண்ணி பூஜைலாம் பண்ணி ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆனால் அதையே வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு ஒரு நீர்நிலையில் போயிட்டு நம்ம கரைக்கிறோம். ஸோ இதை நான் தப்பு சொல்லலை. பட் அந்த நேரத்தில் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது இல்லையா, தூக்கி போடுறது, அமுக்கிறது, சம்டைம்ஸ் அதில் ஏறி மிதிக்கலாம் செய்கிறாங்க ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு அதை நம்ம சிலையாக தான் பார்க்குறோமா, ஒரு காடாக பார்க்கலன்ற மாதிரி ஒரு ஃபீலாக தோணுச்சு. ஸோ இதை நான் தப்பு சொல்லலை, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்லாம் எனக்கு தெரியலை. ஸோ மேபி தோணுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.